மன்னரே, இது உண்மையா எதிர்காலத்தை கணிக்கிறதுனா இது எவ்வளவு நாளா வாழும் என்பதையும் சொல்லிடுமில்ல என்றார். இப்படி கடினமான கேள்விகளுக்கு பறவை பதில் சொல்லாது. தெனாலி சிரித்தார். அப்படியானா சின்ன கேள்வி கேட்கிறேன், இது நாளைக்குள்ள உயிரோடு இருக்குமா? விற்பனையாளர் பதற்றமடைந்தார். இல்லை, இப்ப பறவையை கலக்க வேண்டாம், இன்னும் சாப்பிடவே இல்லை என்றார். தெனாலி மன்னரை நோக்கி, மன்னரே, இதோ ஒரு வழி இருக்கிறது, இதன் திறமையை சோதிக்க என்றார். இந்த பறவையை ஒரு தனி அறையில் பாதுகாப்பாக வையுங்கள். நாளை காலை இது உயிரோடு இருந்தா இதன் கணிப்பு சரி என்று நம்பலாம், இல்லையென்றால் இது ஒரு மோசடி என்றார். அடுத்த நாள் காலை மன்னரும் தெனாலியும் கூண்டை திறந்து பார்த்தபோது பறவை இறந்துவிட்டது. மன்னர் ஆச்சரியமடைந்தார். அப்படியா? அவன் நம்மை ஏமாத்திட்டானா? தெனாலி தலையசைத்தார். ஆம் மன்னரே, பறவையில விசேஷம்னு ஒன்றுமுல்ல, மனிதனின் பொய்யான கதையால தான் நம்மை நம்ப வைத்தான். மன்னர் சிரித்தார். மீண்டும் ஒரு முறை ராமா, நீங்க என்னை ஏமாற்றப்படாம காப்பாத்திட்டீங்க. தெனாலி வணங்கி, மன்னரே, எல்லாம் பளபளக்கிறது தங்கமில்லை. அரண்மனை முழுக்க சிரிப்பில் கலந்தது. மன்னர் தெனாலிராமனுக்கு ஒரு பை தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார்.